Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கறவங்க மதுரையில இருந்து மீனா மேம் ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. saree வந்து அழகான ஒரு பட்டு saree. இதுல வந்து border வந்து உடம்பு வந்து ஃபுல்லா ரொம்ப லைட் லாவெண்டர் கலர்ல இருக்கு. ஒரு மாதிரி whitish lavender. ரொம்ப டார்க் லாவெண்டர் கிடையாது, whitish lavender. And border வந்து நல்ல பெரிய border-ஆ இருக்கு. ஒரு 3 லைனுக்கு கோல்ட் வயலட் அப்புறம் green காம்பினேஷன்ஸ்ல இருக்கு border. கொஞ்சம் ட்ரெடிஷனலான டிசைன், கலர் வந்து கொஞ்சம் ஃபேன்சியான கலர். ரொம்ப டிஃபரெண்டான saree தான். and இதுக்கு அவங்க ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி இந்த சாரியோட பார்டர்ல பாத்தீங்கன்னா அந்த நல்ல டார்க் வயலட் கலர் வருது. இந்த கலர்ல சில்க் காட்டன் எடுத்து கொடுத்திருக்காங்க. இதோட முந்தானையிலயும் இதே மாதிரி அந்த டார்க் வயலட் தான் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா அந்த எலிஃபென்ட் டிசைன் ரொம்ப ட்ரெடிஷனலான எலிஃபென்ட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. ஆனா அவங்க வந்து ஃபேன்சியா டிஃபரெண்டா ஏதாவது ஒர்க் பண்ணி நார்மல் ஆரி ஒர்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான பிளவுஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுல நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம்ன்றதை காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்னு நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிளாஸ் டைப்ல பீட்ஸ் இருக்கும், பேர்ல் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஹெவியா இருக்கும். அண்ட் இதுக்கு நல்ல சாரி கலர் மேட்சிங் இருக்கு. இது வந்து நம்ம 4mm ரவுண்ட் பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது பிளாஸ்டிக். இது வந்து கிளாஸ், இது பிளாஸ்டிக். அப்புறம் கிறிஸ்டல்ஸ், இது வந்து நம்ம இப்போ நார்மலா யூஸ் பண்ற அந்த பைகோன் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க, அந்த கிறிஸ்டல்ஸ். இது வந்து ரவுண்ட் கிறிஸ்டல் இல்லைன்னா ராண்டல் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து டிராப் கிறிஸ்டல்ஸ். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அடுத்தடுத்த ஷேட்ஸ், எக்ஸாக்டா இதே கலர் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது மாதிரி அப்படிதான் கிடைக்கவும் செய்யும், எல்லாம் ஒரே கலர்ல கிடைக்காது. ஸோ அதனால நம்ம கிடைச்சதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது கூட சேர்த்து இந்த போலன்ஸ் இருக்கு இல்லையா, ரெடிமேட் போலன்ஸ். நம்ம கோல்டுல நிறைய ப்ளவுஸ்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து கலர்ஸ் கிடைக்குதுன்னு சொன்னீங்க, அதுல லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். இதுலயுமே வந்து லைட் அண்ட் டார்க், ஒரு பீஸ் வந்து நல்லா டார்க்கா இருக்கு, ஒரு பீஸ் நல்லா இதுக்கு நல்லா மேட்சிங்கா இருக்கு. இது கரெக்டான மேட்சிங்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இது பேர்ல் பீட்ஸ்ல டிராப் ஷேப், அப்புறம் சுகர் பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இந்த பிளவுஸ்ல எப்படி அப்ளை பண்ண போறோம்ன்றதை பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரே கேட்டிங்களா, போன தடவை வீடியோல கேட்டிருந்தீங்க போல. இது ஆக்சுவலா வந்து இது பெயிண்டிங் பேலட்னு சொல்லுவாங்கல்ல, பெயிண்ட் மிக்ஸ் பண்றதுக்கு பேலட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேலட் தான் இது. நான் இது வாங்கினது பெங்களூர்ல HCBC ஸ்டோர்ல வாங்கினேன். யாரும் கேட்டிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு, யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரே இடத்துல எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. அவங்க கேட்டுக்கிறது வந்து எல்போ ஸ்லீவ் பேட்டர்ன் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு புட்டா ஒன்று நான் ஒரு பின்ட்ரெஸ்ட்ல ஒரு பிக்சர் பார்த்துருந்தேன். அது வந்து ப்ரூச் மாதிரி பண்ணுது. அதுவே நம்ம வந்து பிளவுஸ்ல வந்து அங்கங்கே ஒரு புட்டா மாதிரி ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி நான் வந்து ஒரு சின்ன கொஞ்சம் பெருசாக ஒரு திலகம் ஷேப்ல ஒன்று போட்டுட்டு அதுக்கு கீழே 2 லீஃப் மாதிரி, அப்புறம் இங்கே ஒரு ஸ்டெம் போட்டிருக்கேன். இது எல்லாத்துலேயும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெம் போர்ஷன் முடிப்போம். இதுக்கு வந்து நான் நார்மல் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 23 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக இது மாதிரி ப்ராடாக வர மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து லோடு கொடுக்க போகிறோம். ஜர்தோசி வச்சு லோட் பண்ண போகிறோம். அதுக்கு பேஸாக வந்து நான் நக்ஷி எடுத்திருக்கேன். கட்டிங் நக்ஷின்னு சொல்லுவோம்ல, அது எடுத்திருக்கேன். நடுவில் பேஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்றனால நக்ஷி எடுத்து பண்ணுறேன். ஸோ இதை வந்து வேணுங்கிற அளவில் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஸ்டிச்சஸ் போட்டு இந்த ஸ்டெம்மோட லென்த்துக்கு ஃபுல்லாக இதை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். சென்டர் பண்ணி அட்டாச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஜர்தோசி, பொடி ஜர்தோசி இருக்கு இல்லையா, சாதின்னு சொல்லுவோம், அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த நக்ஷிக்கு மேலே லோடு மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கேருந்து த்ரெட் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா க்ராஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பீஸ் மறுபடியும் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலே ஒரு லாக், அடுத்த பீஸ் நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஜர்தோசி வச்சு லோடு போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இது கீழே வர கொஞ்சம் ப்ராட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அந்த சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது அந்த கொஞ்சம் பிரெத்து கொடுத்து காட்டணும். அப்போ தான் அந்த ஸ்டெம் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெம்மில் வந்து நம்ம சாதி வச்சு லோட் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே ஒரு லீஃப் போட்டிருக்கேன், 2 லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா. இதில் வந்து நான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் சீனி பாசி எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் டைப் சீனி பாசி. அந்த சாரியில் வந்து பார்டரில் லைட்டாக கொஞ்சம் க்ரீன் வந்தது, ஒரு டார்க் க்ரீன் வந்தது. அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம லீஃபுக்கும் மேட்ச் ஆகுன்றதால க்ரீன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் போல் லீஃப் ஸ்டிச்சில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பீட் எடுத்துக்கலாம். 2 3 4 5 பீட்ஸு லீஃபோட டிப்பில் இருந்து எடுத்திருக்கேன். நீட்டில் த்ரெட்டை இதை எல்லாத்தையும் ஒன்றா கோர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லாக்கு, திரும்ப மேலே போகும்போது இந்த லீஃபோட ட்ராயிங் இருக்கு இல்லையா, அதோட சைட் இந்த லைனுக்கு கொண்டு வந்துட்டு மறுபடியும் அங்கே ஒரு லாக்கு, அப்புறம் மறுபடியும் 4 பீட் போட்டுக்கோங்க. அந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸோட கவுண்டெல்லாம் கூட குறைச்சி வச்சுக்கலாம். 4 இல்லை, இன்னொன்று போட்டாலும் சரியாக இருக்கும். 5 பீட் சேர்த்து போட்டு சைடு லைனு, அடுத்து இந்த சைடு ஒன்று. இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக இந்த பக்கம் ஒரு லைன் அந்த பக்கம் ஒரு லைனுன்னு போட்டிங்கன்னா ஒரு 5 7 லைன் போட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும் லீஃப்.
ஸோ இது மாதிரி எல்லா லீவ்ஸும் முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த ஸ்டெம் லீஃப் இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே டிப்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த போலன்ஸ் சொன்னேன்ல, அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து மொத்தமாக முழுசாக இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் மேலே இருக்க டிப் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 இல்லை 3 பீஸ் மட்டும் ஒரு டார்க் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து இப்படி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். மொத்தமாக அதை சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஸ்டிச்சு அது தைக்கும்போது இடையில கூட நூல் விட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் இப்படி போட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே டைட்டாக ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் சைடில்னா இந்த சைடில் இது 3 சேர்த்து இந்த இடத்துல கொஞ்சம், அதாவது நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அதை விட்டு ரொம்ப வெளியே வர வேணாம், ரொம்ப உள்ளே இதுக்குள்ளே இப்படியும் போயிட வேணாம். ஜஸ்ட் அது மேலே வர மாதிரி இப்படி இந்த லைனுக்கு நடுவில் இந்த போலன்ஸ் வர மாதிரி வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணிட்டு இந்த கீழே கொஞ்சம் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக எப்படி பண்ணணுன்றதை பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இதில் இந்த போலன்ஸ் ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது மேலே டிப்பில் ஒன்று, சைட்ஸில் 2, அப்புறம் கீழே இந்த இடத்துல ஒன்று, இந்த லீஃப் இடத்துல ஒன்று பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்கிற கேப்பில் ஃபுல்லாக நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக ரேண்டமாக வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ரவுண்ட் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு பீட் எடுத்துட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு கோல்டு சுகர் பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 ஒன்றா எடுத்துட்டு இந்த சுகர் பீடை விட்டுட்டு இந்த ரவுண்ட் பீடு உள்ள மட்டும் 2 உள்ளே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமா இந்த சுகர் பீடை விட்டுட்டு ரவுண்ட் பீட் உள்ள மட்டும் ரிவர்ஸில் நம்ம நீடில் விட்டுடலாம். இது எல்லாத்துக்குமே நான் நீடில் வந்து நம்பர் 10 யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்பர் 10 இல்லைன்னா 12 யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த நீடில். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் அடுத்த மெட்டீரியல், இதில் நம்ம ரவுண்ட் பீட்ஸ் எடுத்துருக்கோம், கிறிஸ்டல்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்டல் ஒன்று எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்து ஒரு சுகர் பீட் பண்ண மாதிரியே தான் 2 ஒன்றா போட்டுட்டு சுகர் பீடை விட்டுட்டு இந்த கிறிஸ்டல் உள்ள மட்டும் ரிவர்ஸில் நீடில் விடணும். இது எல்லாமே நல்லா க்ளோஸாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கணும், கேப் இல்லாமல். இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ரேண்டம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அதில் இடையில ஒரு சில நேரம் நீங்கள் அப்படியே பிளெயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சுகர் பீட் இல்லாமல் வெறும் அந்த ஒரு பீடு மட்டும், ஒரு கிறிஸ்டலோ இல்லை ரவுண்ட் பீடோ ஏதோ ஒன்று. நான் இந்த ஒரு பேர்ல் பீடு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, கிளாஸ் பீடு, இதை வந்து பிளெயினாக இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இது வந்து இதுதான் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு கிடையாது, ரேண்டமாக பண்ணணும். ஒன்று ஒரு மாதிரி இருக்கணும், எல்லா கலர்ஸும் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே டிப் ஃபினிஷ் பண்ணுவோம். அடுத்து இந்த கிறிஸ்டல் ஒன்று, நல்லா அடைச்சி வரணும், அதுதான் மெயின். ஒரே இடத்துல 2 கிறிஸ்டல் ஒரே மாதிரி வச்சா கூட ஓகே தான். அது மாதிரி இந்த ஷேப்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இதுதான் நம்ம ஷேப், நம்ம டிராயிங் தெரியுது பாருங்க, இதுதான் நம்ம ஷேப். இதை விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த போலன்ஸ் மட்டும் தான் லைட்டாக அங்கங்கே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்தது இந்த கிறிஸ்டல் இங்கே போட்டுக்கலாம். மெட்டீரியல் சாய்ஸ் தான் மெயின். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் நமக்கு இந்த கலரில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட் கேப் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணுறது. இந்த பெரிய கிறிஸ்டல் வந்து இந்த இடத்துல வரணும், சென்டரில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில நம்ம பேர்ல் பீட்ஸும் வச்சுக்கணும். பேர்ல் பீட்னா இந்த ட்ராப் பேர்ல் பீட்ஸ் எடுத்துருக்கோம்ல, அதுவும் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிருவோம், இந்த கலர் கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு கேப்பில்
நம்ம இந்த பேர்ல் பீட்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் எல்லா புட்டாஸும் போட்டு முடிச்சிட்டோம். நல்ல கிராண்டான அழகான ஒரு ப்ளவுஸ் ரெடியாக இருக்குது. இதில் வந்து நல்ல டைட்டாக ஸ்டிச்சஸ் போடணும், அதுதான் மெயின் இந்த மாதிரியான டிசைன்ஸில். பேக் நெக் வந்து நான் இன்னும் எதுவும் ஐடியா பண்ணிக்கல. ஏன்னா வந்து பேக் நெக்கில் இதே மாதிரி புட்டாஸ் போடலாமா இல்லை டசில்ஸில் மட்டும் இந்த புட்டாஸ் வந்து வர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. எது பண்ண போய் நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பீட்ஸ்லேயே வந்து இன்னும் நிறைய டைப் ஆஃப் பீட்ஸ் கிடைக்குது இப்போ. ஸோ இந்த மாதிரி வெல்வெட் பீட்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரேண்டம் ஃபில்லிங் பண்ணிட்டு இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.